வணக்கம் நண்பர்களே. இன்று 12ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கொஸ்டின் ரொம்ப ஈஸியாகவே வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி கொஸ்டின் இருக்குது, ஈஸியாக இருந்ததா அல்லது டஃப்பாக இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஆன்சருக்கு பார்த்தோம்னா 1 மார்க்குக்கு முதல் வினாக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, அதாவது ஆ, எதுகை அடி எதுகை சீர்மோனை. ஓகேங்களா? ஸோ இரண்டாவது வினா 4th ஆப்ஷன். மூன்றாவது வினாக்கு பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் சோழன் நலங்கிள்ளியை கோவிற்கிறார். நான்காவது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஐந்தாவதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கடுக்காய். ஆறாவதுக்கு 4th ஆப்ஷன் ஆ ஆ இ அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏழாவதுக்கு தேர்ட் ஆப்ஷன். எட்டாவதுக்கு பார்த்தோம்னா தேர்ட் ஆப்ஷன். ஒன்பதாவதுக்கு 4th ஆப்ஷன் சொல்வது சொல்லியபடி செய்வது. 10வதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வளர்ந்த. 11 தேர்ட் ஆப்ஷன் கிறித்துவமும் தமிழும். 12 செகண்ட் ஆப்ஷன் குறுகீடு. 13 ஃபஸ்ட் ஆப்ஷன் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. 14 தேர்ட் ஆப்ஷன் சாய்வு நாற்காலி. ஸோ 14க்கு எத்தனை 1 மார்க் கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதில் கிடைக்கும். தேங்க்யூ.